அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு உச்ச சுக்கிரனால் மாளவியா யோகம் ஆக்டிவேட் ஆகுது. இந்த மாளவியா யோகத்தால மன வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் என்றே சொல்லலாம். பொதுவாகவே இந்த சுக்கிரனை பொறுத்துள்ள ராசிக்கு 10ஆம் இடத்துல வரும்போது நிஸ்பலம். ஆனா இங்க உச்ச சுக்கிரன் ஆகுறாரு, பரிவர்த்தனை ஆகுது, குருவோட பரிவர்த்தனை யோகம்ன்றது ஒரு பாசிட்டிவான அம்சம் தான். ஏன்னா 12ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரனோடு குரு எக்ஸாக்டா 12ஆம் பாவகத்துல பரிவர்த்தனை ஆகுது. அப்போ சுக்கிரன் பலமா இருக்கிறான்னு தான் நினைச்சுக்கணும். அதாவது சுக்கிரன் 12ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு, குரு 10ல இருக்காரு அப்படின்றதுதான் இதோட மீனிங். சோ இது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்னா கொஞ்சம் கலப்பு பலனை கொடுக்கும். குருவோட பரிவர்த்தனை ஆகிறதுனால வேலை தொழில் ரீதியான மாற்றங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இப்போ உங்களுக்கு ஒரு வேலையில ஒரு நெருக்கடி இருக்கு அல்லது வேலை இழந்துட்டீங்க. கடந்த காலத்துல சில பேருக்குலாம் வேலை இழந்து விடக்கூடிய சூழ்நிலை, வேலையை விட்டுட்டு இருப்பீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னாக்க இந்த நேரத்துல வேலை கிடைக்கும். வேலையில நல்ல ஒரு மூவ்மெண்ட், நல்ல ஒரு இடமாற்றங்கள், அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கூட நல்ல ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய கிளைகளை ஆரம்பிக்கிறதோ அல்லது சில பேர்ல கூட்டு தொழில இருந்து புதிதாக நீங்களே தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சரி, இந்த சுக்கிரன் எப்பதான் உச்சமாகிறார், பயிற்சி ஆகிறார் அப்படின்னாக ஜனவரி 28ஆம் தேதி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மீனத்துல சுக்கிரன் உச்சம். அதே போல அப் டு மே 31ஆம் தேதி வரலும் சுக்கிரன் இந்த 10ஆம் பாவகத்துல தான் இருக்கு. நடுவுல வக்ரமாகும். பொதுவாகவே சுக்கிரன் ஒரு 45 நாள் 40 நாள்ல ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு போகும். ஆனா இந்த முறை 4 மாதங்கள் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கு. அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். செவ்வாய் பயிற்சி, செவ்வாய் பாத்தீங்கன்னாக்க ஜனவரி 21ஆம் தேதியில இருந்து ராசிக்கு வந்துருது, புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு வந்துருது. அப் டு ஏப்ரல் 3ஆம் தேதி வரலும் உங்க ராசிலேயே செவ்வாய் இருப்பாரு. இது நெகட்டிவா பாசிட்டிவானாக்க, அதாவது இந்த செவ்வாய் ராசியிலே இருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான். மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க தேவையற்ற கோபம், தேவையற்ற உணர்ச்சி வசப்படுறது, அவசர முடிவுகள் எடுக்கிறது, ஏதோ ஒரு கவலையில இருக்கிறது, உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் பாதிப்புகள் ஏற்படுறது போன்றவைதான் இந்த செவ்வாய் கொடுக்கும். சரி, இந்த செவ்வாய் சரியில்லை, ஆனா சுக்கிரன் நல்லா இருக்காரா, பரவாயில்ல, பெட்டரா இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா சிறப்புன்னு சொல்ல முடியாது. சனி 9ஆம் பாவகத்தில் இருக்கு. சனி 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடியவர் மார்ச் 29ஆம் தேதி 10ஆம் பாவகத்துக்கு வந்துடும். இந்த 10ஆம் பாவகத்துல ஒரு கூட்டு கிரக சேர்க்கை ஏற்படும். குரு 10க்குரியவன் 7க்குரியவன். குரு நல்லா இருக்காரு, ஆனா ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் பெட்டரா இல்ல. சோ அந்த வகையில இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஜெனரலா பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெறும் போது குறிப்பா கேந்திரங்கள்ல மாளவியா யோகம்னு சொல்லுவாங்க. இந்த மாளவியா யோகம்னா என்னன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்துல ஜெனரலா சுக்கிரன் பலம் பெற்று இருக்கு, ஆட்சி பெற்று இருக்கு, உச்சம் பெற்று இருக்கு, அல்லது நீச பங்கமாகி இருக்கு, வர்க்கோத்தம் பெற்று இருக்குனாக அவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இணையான துணை கிடைச்சிருக்கும். ஆல்ரெடியே இணையான துணை, மகிழ்ச்சியான தாம்பத்திய வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்கும். ஆனா அந்த சுக்கிரன் பகை வீட்டில இருந்து அல்லது பாவ கிரகம் குறிப்பா கேதுவுடன் இணைந்து அல்லது சனியுடன் இணைந்து அல்லது செவ்வாய் உடன் இணைந்து 7ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்க, செவ்வாய் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்குன்னா அது கலசர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அவங்களுக்கு ஒரு தாரம் தாண்டி 2ஆம் தாரம் அந்த மாதிரியான விஷயங்களும் ஏற்படும். அந்த மாதிரி பாவ கிரகத்தோடு இணைந்து பாவத்துவமாக இருக்கு. மேக்சிமம் கேதுவோடு இணைந்து சுக்கிரன் இருந்தாலும் அல்லது கேதுவின் நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் பெரும்பாலும் இந்த இணையான துணை என்பதே கிடைக்கிறது இல்ல. ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில வாழணுமேன்றதுக்காக ஏதோ ஒரு துணையோட டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் லைஃப். ஆனா ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது வாழ்க்கை. ஒரு நாள் சண்டையும் ஒரு நாள் சமாதானமாக இருக்கும். கண்ணாமூச்சி ஆடும் வாழ்க்கை. எவ்வளவுதான் விட்டு கொடுத்து வாழ்க்கை துணைவருக்காகவே வாழலாம் அப்படின்னு நினைச்சா கூட வாழ்க்கை உங்களுக்கு கண்ணாமூச்சி ஆட்டத்தை காட்டிக்கிட்டே இருக்கும். நிம்மதியற்ற சூழ்நிலையில இருப்பீங்க. இது அவர் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிராப்தத்தின்படி சொல்றார். சரி, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் முக்கியமா இந்த பதிவுல நாம பாக்குறோம். குறிப்பா உங்க ஜாதகத்துல சுக்கிரன் பலம் இழந்தோ அல்லது பகை வீட்டுல இருந்து நல்ல தசாபுக்தி, அதாவது நல்ல ஸ்தான பலம் இல்லாத ஒரு கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது. அதாவது தட் மீன்ஸ் என்னன்னாக்க நமக்கு நடப்பு தசாபுக்தியும் சரியில்லை, நம்ம ஜாதகத்துல இந்த சுக்கிரனும் பலம் இழந்திருக்கு அப்படின்னாக நமக்கு இந்த கோச்சாரத்துல சுக்கிரன்
10ஆம் இடத்துக்கு வர்றதுனால நன்மைகளை ஏற்படுத்துமா அப்படின்னாக்க ஒரு 10% உங்களுக்கு நன்மைகள் உண்டு. குறிப்பாக மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்கவலைகளை நீக்குவார். மன வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான். மிதுனம் ராசிக்கு ஜெனரலா நிறைய வீடியோக்களை நான் போட்டிருக்கிறேன். அது மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இதுல அதிகமாக திருமண வாழ்க்கையில ஒரு தாரம் தாண்டி 2 தாரம் ஏற்படுறது இதுல திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்குமே. அது நம்ம பலமுறை பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்போம். நட்சத்திர பலன்களும் போட்டிருக்கிறேன். இப்போ சில பேருக்கு காதல் ஏற்பட்டு அது பிரிந்து அப்புறம் கல்யாணம் ஆகும். அந்த கல்யாண வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கும். சில பேருக்கெல்லாம் காதல் ஏற்பட்டு திருமணமாக்கி அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனையோடு இருக்கும். சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க முதல் திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இல்லாம ஒரு அவசர கதியில செயல்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சரியான பொருத்தம் இல்லை, அல்லது சரியான வரன் இல்லை, சரியான துணை இல்லை, சிம்பிளா சொல்ல போனாக்க ஒரு ஈக்குவலான ஒரு பர்சன் இல்லை, அப்படிப்பட்டவரோட வாழ்ந்து அல்லது சச்சரவுகளோடு இருந்து பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்குலாம் இருக்கும். அதே போல சில பேருக்குலாம் மனக்கசப்போடு வீட்லயே ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆளாளுக்கு ஒவ்வொரு ரூம்ல தூங்குறது, பேசிக்கிறதே இல்லை, முகத்தை திருப்பிக்கிறது, இந்த மாதிரி மனக்கசப்போட வாழ்க்கை இப்படிதான் இருந்துகிட்டே இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமா 2024 இருந்து டில் டேட் வரலுமே பாத்தீங்கன்னாக்க மேரேஜ் லைஃப்ல சில பிரச்சனைகள் தான், சில போராட்டங்கள் தான். இப்போ பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 இயரா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியா கூட மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க, திடீர்னு இடமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க, அல்லது சில பேர் வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிருப்பீங்க. இப்படி போராட்டமான ஒரு சூழ்நிலை தான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே. சோ கடலுடைய அழுத்தம் இதெல்லாம் எப்பதான் தீரும் அப்படின்னா, மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணிவர் நல்ல ஒரு பொருத்தம் இருந்தா கூட சில பேர் தொழில் காரணமா கூட பிரிஞ்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட பிரிந்திருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனாலதான் சொன்ன மன வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னது. அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவான விஷயம் இருக்கு. ஆனா நீங்க அவசரப்பட்டு ஏதாவது பேசி குழப்பக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. அதுதான் இங்க முக்கியம். ஏன்னா செவ்வாய் ராசியில் இருக்கு. நீங்க பேசாத வரலும், நீங்க அவசர முடிவுகள் எடுக்காத வரலும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அப்படி எடுத்துட்டீங்க அவசர முடிவு அல்லது பேசிட்டீங்கன்னா உங்க வார்த்தைகளை தவறாக புரிஞ்சு கொள்வாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, குறிப்பா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஒரே வீட்டுல இருக்கீங்க, வாழ்க்கை துணையோடு ஒற்றுமையா இருக்கீங்கன்னாக்க உங்களுடைய கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு கிடைக்கும். 10ஆம் இடத்துல கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால வேலையில இடமாற்றங்களை சந்திப்பீங்க. புதிய வீட்டு குடி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வரவு, வீட்டுல குடும்பத்தில் ஒரு புதிய வரவு ஏற்படும். அதாவது உங்க பிள்ளைகள் இருக்காங்கன்னா பிள்ளைகளுக்கு திருமணமாகி மருமக வர்றது அல்லது மருமகன் வர்றது, அல்லது பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னாக்க குழந்தை பாக்கியம் பெறுறது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது போன்றவையெல்லாம் இல்லத்தில் ஒரு புதிய வரவு ஏற்படும். மகிழ்ச்சியான சம்பவங்கள், கிரகப்பிரவேசம் பண்ணி புதிய வீட்டுக்கு சில பேர் குடி போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு ஏற்படும். இது திருவாதிரை நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 நட்சத்திரத்துக்குமே சொல்றேன். ஓரளவுக்கு இந்த 2 நட்சத்திரத்துக்குமே இந்த காலம் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும். பெரிய நெகட்டிவ் கிடையாது. பிரிந்த உறவு, பிரேக்கப் ஆன காதல் எல்லாம் திரும்பி வருமா அப்படின்னாக்க இந்த நேரத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவு, விட்டுட்டு போன உறவுகள், இவங்க உங்களை பத்தி சிந்திக்கவோ அல்லது சந்திக்கவோ வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது மேக்சிமம் இந்த மே மாசத்துக்குள்ள இது நடைபெறும். ஒரு டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சு, டிவோர்ஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா இப்போ அந்த டிவோர்ஸ் கிடைக்கும். மறுமணம் ஆகும். சில பேருக்கு மறுமணத்துக்கு வரன் பாக்குறீங்கன்னா மறுமணத்திற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்படி சச்சரவுகளோடு இருப்பவர்கள்லாம் சேருவாங்களா அப்படின்னா, பேசிக்கலாவே உங்க ஜாதகத்தின்படி 2 தாரம் ஆகணும் அப்படின்னாக்க அந்த 2 தாரத்தை நோக்கி தான் உங்க வாழ்க்கை போகும். போனவங்க தான். புதிய உறவுகள் வேணா வரும் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு. அதாவது சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, மாளவிய யோகத்தால. அதே 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் பாவகத்தை பார்க்கும். மேலும் 5 10ஆம் பாவகத்தில் இருக்கும் போது உங்களுக்கு பிள்ளைகள் வகையில செலவுகள் உண்டு. பிள்ளைகளுக்கு சுபகாரி செய்யறது, உங்களுடைய கமிட்மெண்ட்ஸை நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். வளர்ந்த பிள்ளைகளா இருந்தா கொஞ்சம் சில கருத்து வேறுபாடுகளா வரும். உடல் நலத்துல சில தொந்தரவுகள் போகும். வெளிநாட்டுல வாழ்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அங்கேயே கூட ஒரு ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு தாய் நாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா இந்த பிப்ரவரியிலிருந்து மே மாசத்துக்குள்ள ஒரு நீண்ட தூர பயணங்கள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு.
ஹையர் எஜுகேஷன் படிக்கிறீங்க, உயர்கல்விக்காக அப்ளை பண்றீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. குறிப்பா பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பு படிப்பவர்களுக்கு அல்லது அதை பண்ணணும், அது செயல்படணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. முயற்சி செய்யுங்க. கல்வியில் புதிய பட்டங்கள், புதிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களை பொறுத்தவரையிலும் இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, கொஞ்சம் கடன் கிடைக்கும். கடனுடைய அழுத்தம் இல்லாம பாத்துங்க. தொழில் மூலம் ஒரு கௌரவம், மரியாதை எல்லாம் கிடைக்கும். குறிப்பா அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோட ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 9ஆம் பாவகத்துல சனி, 12ல குரு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்து அல்லது வில்லங்கங்கள் இருக்குன்னாக அவற்றிலிருந்து உங்களுக்கு வில்லங்கங்கள் நீங்கி அதுல இருந்து ஆதாயங்கள் வரும். பூர்வீக சொத்து விற்கவே முடியல, விற்கிறதுக்கு பையர்ஸ் வருவாங்களான்னா இந்த நேரத்துல வீடு அல்லது சொத்து வித்துட்டு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் அது பூர்வீக சொத்தாக இருக்கும் பட்சத்துல தந்தையின் மூலம் ஆதாயங்கள், ஆதரவுகள் உண்டு. அதே போல இந்த செவ்வாய் ராசியில இருக்கிறதா பெரிய நெகட்டிவே. அதனால எல்லா இடத்துலயுமே நீங்க பொறுமையாக கையாளணும். நிலைமைய பொறுமையாக தான் செயல்படணும். அப்படி பொறுமையா செயல்படும் போது உங்களுக்கு வெற்றி வரும். அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் இருப்பீங்க. ஆனா செவ்வாய் ஒரு நிலையில இந்த மிதுனத்துல பகைதான். புனர்பூச நட்சத்திரத்துல ஆரம்பத்தில் ஃபுல்லாவே இருக்கு. அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கோவப்படாம, டென்ஷன் ஆகாம கொஞ்சம் நிலைமையை சமாளிக்கணும். கடன் அதிகமா படக்கூடாது. கடனுடைய அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் கணவன் மனைவி உறவு நிலையில் அப்பப்போ சில சச்சரவுகள் வந்தாலும் சுக்கிரன் பலம் பெற்று இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு போகாது. ஒற்றுமையா இருக்கக்கூடிய கணவன் மனைவி சொல்றேன். பிரிந்த உறவுகள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேருவாங்களான்னா சேரத்துக்கான வாய்ப்புகள் சற்று குறைவுதான். ஆனாலும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க புதிய வாய்ப்புகள்லாம் வரும். வேலை விஷயமா எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். ஆனா அவசரப்படாம செயல்படணும். கொஞ்சம் வேகமா செயல்படுறதா நினைச்சு அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா சில பாதிப்புகளையும் இந்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்துல இந்த மிதுனம் ராசிக்கு பிப்ரவரியில இருந்து மே மாசம் வரலாம் எப்படிதான் இருக்கும் அப்படின்னாக்க மேக்சிமம் உங்களுக்கு வேலை விஷயமா நன்மைகள் தான் இருக்கும். 10ஆம் பாவகம் வலுப்பெற்று இருந்தாவே தொழில மரியாதை, புகழ், கௌரவம் எல்லாமே கிடைக்கும். இழுபறிகள் நீங்கும். வேலை விஷயமா இருக்கக்கூடிய இழுபறிகள் நீங்கும். உங்களுக்கு தொல்லை கொடுத்த மேலதிகாரி அல்லது சக பணியாளர்கள் அவங்களை விட்டு நீங்க விலக போறீங்க அல்லது அவங்க உங்களை விட்டு விலக போறாங்க. சுக்கிரன் உங்க ஜாதகத்துல பலமா இருந்தா மேக்சிமம் நீங்க நல்ல பலனையும் எதிர்பார்க்கலாம். இந்த சுக்கிரன் உங்க ஜாதகத்துல பலம் இல்ல, நீசமாயிருக்கு கம்ப்ளீட்டா அல்லது பகை வீட்டுல இருக்குன்னா அவர்கள் இறை வழிபாடு ஃபாலோ பண்ணுங்க. சுக்கிரன் ஸ்தலம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள், சிறப்பான பலனை கொடுக்கும். ஸ்ரீரங்கத்திலே பாத்தீங்கன்னாக்க உள்ளே கோவிலுக்குள்ளாரியே சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கு. சக்கரத்தாழ்வார் சன்னதியும் நீங்க வழிபாடு செய்யுங்க. ஒரு 12 முறை அந்த பிரகாரத்தை சுத்தி வாங்க, நன்மைகளை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.